அந்நாளில் ஈவேரா பெரும்பாலும் விலைமாதர் இல்லங்களிலேயே புகுந்து புறப்படுவார். ரொம்ப நல்ல மனுஷன், கேரக்டர் என்ன. இதற்கேற்ற கூட்டாளிகள் பலர் நிலா காலங்களில் ராமசாமியும் அவர் கூட்டாளிகளும் விலைமாதர் கூட்டத்துடன் காவிரி ஆற்றங்கரைக்கு மணலுக்கு செல்வார்கள். இரவு முழுவதும் ஆற்று மணலில் கூத்தடித்து விட்டு, யாரோட? விபச்சாரிகளோட. அதாவது ஈட்டிங் அண்ட் மேட்டிங் பப்ளிக் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் அன் அனிமல். ஒரு அனிமலை பெரியார்னு சொல்றது தமிழ்நாட்டில் தான் நடக்கும். என்ன கொண்டு இதற்கு வீட்டிலிருந்து சமையல் சமைத்து கொண்டு போக வேண்டும். அதை அவரோட மனைவியை விட்டு சமைச்சுட்டு வர சொல்வாராம். இவர் விலை மாதர்கள். இது எதுவுமே என் வார்த்தை இல்லை, இது எல்லாம் சாமி சிதம்பரனாரோட வார்த்தை. ஈவரா எவ்வளவு ஒரு தீய மனிதன், ஒரு ஒழுக்கங்கெட்டவன்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான். என்ன, இக்கூட்டத்திற்கு ஈவராவின் வீட்டிலிருந்து தான் சாப்பாடு கொண்டு போக வேண்டும். சாப்பாடு போகும் செய்தி தாய் தந்தையருக்கு தெரியக்கூடாது என்று ஈவேரா இச்சமயம் நாகம்மையாரின் உதவியை நாடுவார். எதுக்கு? விலை மாதர்களோடு இருக்கிறதுக்கு பொண்டாட்டியோட உதவியை நாடுறதுக்கு பேர் பெண் விடுதலை. இது பெண் விடுதலையா, பெண் அடிமைத்தனமா? என்ன, உதவியை நாடுவார். அம்மையாரும் வீட்டார் அறியாமல் கணவன் விரும்பும் உணவுகளை ஆக்கி விடுவார். அவர்கள் வீட்டுக்கு புறக்கடை வழியாக வண்டி ஏறி காவேரி ஆற்றுக்கு போய்விடும். இதுதான் ஈவேராவோட லட்சணம். எப்ப பார் விலைமாதர் வீட்டில் இருந்த ஒரு இழிபிறவி. அந்த இழிபிறவிக்கு இவ்வளவு கூட்டங்கள் வந்திருக்காங்க எங்களை தடுக்கிறதுக்கு. சனாதன தர்மத்தின் எதிரிகள் ஈவேரா, அண்ணாதுரை, கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அப்படி வந்துகிட்டு இருக்கு. இவர்கள் எப்படிப்பட்ட கேரக்டர்ங்கிறதுக்கு ஒரே ஒரு சாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். இந்த புத்தகம் ஈவேராவை பற்றி தமிழர் தலைவர்னு சாமி சிதம்பரனார் என்னது, நாட் பை எ கிரிட்டிக் பட் பை எ டிசைபிள். அவர் சொல்றாரு, அது தெரிஞ்சுங்க இவங்க எல்லாம் என்ன யோக்கியதாம்சம்னு. அந்நாளில் ஈவேரா பெரும்பாலும் விலைமாதர் இல்லங்களிலேயே புகுந்து புறப்படுவார். ரொம்ப நல்ல மனுஷன், கேரக்டர் என்ன. இதற்கேற்ற கூட்டாளிகள் பலர் நிலா காலங்களில் ராமசாமியும் அவர் கூட்டாளிகளும் விலைமாதர் கூட்டத்துடன் காவிரி ஆற்றங்கரைக்கு மணலுக்கு செல்வார்கள். இரவு முழுவதும் ஆற்று மணலில் கூத்தடித்து விட்டு, யாரோட? விபச்சாரிகளோட. அதாவது ஈட்டிங் அண்ட் மேட்டிங் பப்ளிக் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் அன் அனிமல். ஒரு அனிமலை பெரியார்னு சொல்றது தமிழ்நாட்டில் தான் நடக்கும். என்ன, கொண்டு இதற்கு வீட்டிலிருந்து சமையல் சமைத்து கொண்டு போக வேண்டும். அதை அவரோட மனைவியை விட்டு சமைச்சுட்டு வர சொல்வாராம். இவர் விலை மாதர்கள். இது எதுவுமே என் வார்த்தை இல்லை, இது எல்லாம் சாமி சிதம்பரனாரோட வார்த்தை. ஈவரா எவ்வளவு ஒரு தீய மனிதன், ஒரு ஒழுக்கங்கெட்டவன்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான். என்ன, இக்கூட்டத்திற்கு ஈவேராவின் வீட்டிலிருந்து தான் சாப்பாடு கொண்டு போக வேண்டும். சாப்பாடு போகும் செய்தி தாய் தந்தையருக்கு தெரியக்கூடாது என்று ஈவேரா இச்சமயம் நாகம்மையாரின் உதவியை நாடுவார். எதுக்கு? விலை மாதர்களோடு இருக்கிறதுக்கு பொண்டாட்டியோட உதவியை நாடுறதுக்கு பேர் பெண் விடுதலை. இது பெண் விடுதலையா, பெண் அடிமைத்தனமா? என்ன, உதவியை நாடுவார். அம்மையாரும் வீட்டார் அறியாமல் கணவன் விரும்பும் உணவுகளை ஆக்கி விடுவார். அவர்கள் வீட்டுக்கு புறக்கடை வழியாக வண்டி ஏறி காவேரி ஆற்றுக்கு போய்விடும். இதுதான் ஈவேராவோட லட்சணம். எப்ப பார் விலைமாதர் வீட்டில் இருந்த ஒரு இழிபிறவி. அந்த இழிபிறவிக்கு இவ்வளவு கூட்டங்கள் வந்திருக்காங்க எங்களை தடுக்கிறதுக்கு. அன்னைக்கு சனாதன தர்மத்தை மலேரியா, டெங்கு, கொரோனா போல ஒழிப்பேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? கொசுவை மருந்து அடித்தா சாகும். அப்போ 80% மக்களை கொல்லுவேன்னு சொன்ன, இனப்படுகொலை செய்வேன்னு சொன்ன உதயநிதி ஸ்டாலினை இன்னும் கைது பண்ணாத இவர்கள், நான் சொல்கிறேன், they are unfit to wear யூனிஃபார்ம். ஏன்னா என்ன பண்ணியிருக்கணும்? நேர்மையான சர்க்கார்ட்ட சம்பளம் வாங்குற போலீஸாக இருந்தால் 24 மணி நேரத்தில் அந்த கிரிமினல் உதயநிதி ஸ்டாலினை கைது பண்ணியிருக்கணும். பண்ணலை. இன்னைக்கு என்ன பிடிக்கிறாங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன, அதாவது ஒரு 2-3 விஷயம் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். இதுக்கு உடனே இந்த பைரமுத்துன்னு இருக்கான்ல,
அவன் பேர் என்ன? விக்டர் ஜேம்ஸா அவன் பேரு. அவன் மீ டூ சின்மயி கேஸ்ல இன்னும் கைது பண்ணாதவர்கள் இவர்கள். மீ டூ சார்ஜ்ல நீங்க, நான் அதுக்கு உதாரணம் சொல்றேன். திரு எம்ஜே அக்பர் மீ டூ குற்றம் சாட்டப்பட்டார். அப்போ உடனே என்ன பண்ணார்? அவர் மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணார். ஒரு கால் வைரமுத்து எங்கிட்ட பதவி இல்லைன்னா முழங்கயறு இல்லை, வெக்கங்கட்டவன் மானத்தை உதுத்து புட்டு இருக்கிறவன் வைரமுத்த மாதிரி கேவலமான கீழ்த்தரமானவன் கிடையாது. ஆனா அவனை கைது பண்ணவர்கள் யாருக்கும் ஆல்ரெடி சார்ஜ் ஷீட் இஸ் தேர். கோர்ட்ல நீ ஆண்டாள் நாச்சியாரை பேசினது தப்புன்னு தீர்ப்பு இருக்கு. ஆனா இவங்களுக்கெல்லாம் கைது பண்ண தெரியாது. ஆனா இதுக்கெல்லாம் ஒரு காலம் வரும். திராவிட இயக்கங்களே இல்லாமல் அழித்து பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஆட்சிக்கு வரும். We may even change the uniform color. இவன் அத்தனை பயிலும் அயோக்கியன், வெள்ளக்காரன் கைக்கூலி. அதுக்காக இந்த மாதிரி இந்து சமயத்தை இழிவாக பேசுறாங்க. அதுவும் இனப்படுகொலை பண்ணுவேன்னு சொல்றான். அவன் அவனை கைது பண்ணாம நான் அந்த வார்த்தையை சொல்லிட்டு தப்பிச்சிருக்க முடியுமா இவங்கள்ட்ட? இனப்படுகொலை பண்ணுவோம்னு உதயநிதி சொல்லியிருக்கானே. ஆனா இப்ப இனப்படுகொலைன்னு சொல்லி நீங்க தவறா பதிவு பண்ணதா சொல்லி ஐடி விங்கோடைய அகில இந்திய தலைவர் அத்தாரிட்டியா சார்? வாட் இஸ் தி மீனிங்? மலேரியா கொசு போல டெங்கு கொசு. திராவிடம் என்பது சித்தாந்தம். இது மனிதர்கள், இது மனிதர்கள் சார். கொசுவை போல நீங்க என்ன அறிவாலயத்தில் சம்பளம் வாங்கி நீங்க வந்திருக்கீங்களா ராஜா முன்னாடி? அதனால அறிவாலயத்தில் வந்து வாசப்படியில இருந்து பிச்சை எந்திரதெல்லாம் நிறுத்திடுங்க சார். ஏன்னா அது அழிய போற விஷயம். அதனால இனப்படுகொலை செய்வேன்னு சொன்ன ஸ்டாலின் அவங்க சனாதனத்தை சித்தாந்தம் சொல்றாங்க, நீங்க திராவிடத்தை சித்தாந்தம் சொல்றீங்க. நீங்க அப்படியெல்லாம் இல்லை. நீங்க சனாதனம் என்கின்ற மனிதர்கள் 80% மனிதர்களை கொல்லுவேன்னு சொல்லியிருக்கான் அந்த உதவாக்கர ஸ்டாலின். அதனால அதை நியாயப்படுத்தாதீங்க. நீங்களும் ஒருத்தரா இருப்பீங்க. அது சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் 38 பேர்ல 23 கலெக்டர் கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்கன்னா who are you? I may not. ஆனா இப்ப ஆராசா வந்து விவாதத்துக்கு அழைக்கிறாரு. ஆராசா யாரு சார்? நீங்க ரெடியா இருக்கீங்களா? நான் எதுக்கு அந்த கேடுகட்டவனோட பேசுறது? அவன் இந்துக்கள் அத்தனை பேரும் விலை மாதர்னு பேசினவன். இந்த வார்த்தை சொன்னா சொல்லலையா ராஜா? அந்த கேடுகட்டவனோட பேசுறதா? ஆகவே கேடுகட்டவர்களோடு பேச தயாரில்லை. வள்ளுவர் என்ன சொன்னார், விவேகானந்தர் என்ன சொன்னார், ராஜாராம் மோகன் ராய் என்ன சொன்னார், பாரதியார் என்ன சொன்னார், எல்லாம் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அது எதுவுமே கண்ணில் படாது. எல்லாம் இந்த விலைமாதர் வீடுகளுக்கு போய் கும்மாளம் அடித்து காவிரி ஆற்றங்கரையிலே விலைமாதர்களோடும் கூட்டாளிகளோடும் கும்மாளம் அடிச்ச ஈட்டிங் அண்ட் மேட்டிங் இன் பப்ளிக். என்ன கண்டாங்கிரஸ் ஃபெலோ, அவனை பற்றி 1000 பேசுவீங்க.